ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேவி சேனல். இன்றைக்கி நாம் சுட சுட இட்லியும் அதுக்கு தொட்டுக்க சிக்கன் கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை, லவங்கம், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு, வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஃபைனாக விழுதாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணுங்க. போட்டுட்டு அது கூட நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. மசாலா பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கணுங்க. சேர்ந்தாப்பில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போய் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த மசாலாவோட வாசனை, பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. பாருங்கள், இப்போ பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது நல்லா மசாலா வாசனை போன உடனே நாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை இது கூட சேர்த்து கலரணுங்க. சேர்த்து சிக்கனை நல்லா கலந்து விடணுங்க. இந்த மசாலா சிக்கனை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்பில் நல்லா கலந்து விடணுங்க. சிக்கனில் அந்த மசாலாவோட கோட்டிங் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கணுங்க. வதக்கி அந்த மசாலா நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணுங்க. வதக்கி ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைங்க. மசாலாவோட சிக்கன் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க. 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கூட இந்த மிக்ஸி கழுவி வச்ச தண்ணியையும் நான் கொஞ்சமாக அதோடு சேர்ந்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. விட்டுட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. மசாலாவில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே தெரியுது பாருங்கள். குழம்பு நல்லா கமன்னு வாசனை வருதுங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் இந்த பக்கம் சிக்கன் குழம்பு வச்சுட்டு இந்த பக்கம் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேங்க. இட்லியும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இட்லியும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நாம் சிக்கன் குழம்போடு சேர்த்து இட்லியை வச்சு சாப்பிடலாம். சுட சுட இட்லியை எடுத்து வச்சுக்கோங்க.
எடுத்து வச்சுட்டு அது மேலே ரெடி பண்ண இந்த சிக்கன் குழம்ப நல்லா ஊற்றிக்கோங்க. இட்லி மேலே நல்லா தலைன்னு ஊற்றுங்க. எனக்கு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டாதாங்க பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்றத சொல்லுங்கள். நல்லா சிக்கனோடு சேர்த்து கமன்னு வாசனை வருதுங்க. சிக்கனும் இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா அந்த இட்லி மேலே குழம்ப இப்படி நல்லா ஊற்றி அந்த இட்லியை நல்லா கொஞ்சம் குளிப்பாட்டிட்டு அந்த இட்லியை தொட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வாங்க நாம் இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இட்லியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கறி குழம்பு நல்லா கோட் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு எல்லோரும் அன்றைக்கி 2 இட்லி அதிகமாக சேர்த்து சாப்பிட்டாங்கங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.